அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஜெபமாலை மாதத்தில் ஜெபமாலை புனிதர்கள் என்னும் தொடரில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபமாலை புனிதரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு புனிதர் அல்லர், அருளாளர் அல்ல, இறை அடியார், சர்வன்ட் ஆஃப் காட், இறை அடியார் பிராங்க் டஃப் அவர்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். யார் இந்த இறை அடியார் பிராங்க் டஃப்? பிராங்க் டஃப் என்றால் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மரியாயின் சேனையை தோற்றுவித்தவர் என்று சொன்னது, ஆஹா அவரா என்று உங்களுக்கு தெரியும். இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற மாபெரும் கத்தோலிக்க இயக்கம் மரியாயின் சேனை 101 ஆண்டுகளை அது நிறைவு செய்திருக்கிறது. அதனுடைய நிறுவனர் தான் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த இறையடியார் பிராங்க் டஃப். இன்று மரியாயின் சேனை இல்லாத பங்குகளே அநேகமாக இல்லை. எல்லா பங்குகளிலும் மரியாயின் சேனையாளர்கள் இருக்கிறார்கள். மரியாயின் சேனை என்ற இயக்கத்தை பிராங்க் டஃப் எதற்காக தோற்றுவித்தார்? அதற்கு மரியாயின் சேனை என்று ஏன் பெயரிட்டார் என்பது ஒரு வியப்பான ஒரு காரணம். இந்த உலகில் திரு அவைக்கு எதிராக பல சக்திகள் போராடுகின்றன, திரு அவையை தாக்குகின்றன. அன்றிலிருந்து, தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை திரு அவை பல எதிர்ப்புகளை, பல தீமைகளை சந்தித்து வருகிறது, பல போராட்டங்களை சந்திக்கிறது. அவை உள்ளிருந்து வருகின்றன, வெளியிலிருந்து வருகின்றன, பலவிதமான அடக்குமுறைகள். ஆகவே நாம் இந்த உலகில் இருந்து கொண்டு இந்த உலகத்தோடு, இந்த இருளின் ஆற்றலோடு நாம் போரிட வேண்டும். எனவே அன்னை மரியாவின் பெயரால் ஒரு சேனையை, அதனுடைய லத்தீன் பெயர் லீஜன், லீஜன் ஆஃப் மேரி. ஆகவே ஒரு சேனையை, ஒரு போர்ப்படையை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார் இறையடியார் பிராங்க் டஃப். எவ்வளோ பெரிய உயர்ந்த நோக்கம் பாருங்க, ஒரு போர்ப்படை. ஆகவே மரியாயின் சேனை என்றால் அதை நாம் எளிதாக மதிப்பிட்டு விடக்கூடாது. உண்மையிலேயே அது ஒரு போர்ப்படையாக இருக்க வேண்டும், ஒரு ஆன்மீக போர்ப்படை. பவுலடியார் சொல்கிறார் அல்லவா, இந்த உலகில் நாம் பலவிதமான ஆவிகளோடு, ஆற்றலோடு நாம் போராடுகிறோம், அதற்கு பல வகையான கருவிகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே ஜெபமாலை என்பதுதான் இந்த மரியாயின் சேனையாளருடைய ஆயுதம், வலிமை வாய்ந்த ஆயுதம். இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி பல வெற்றிகளை திரு அவை கண்டிருக்கிறது, மரியாயின் சேனையாளர்கள் கண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மரியாயின் சேனை என்பது ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்திற்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும், அந்த இயக்கத்தை நாம் ஊக்குவிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை அந்த இயக்கத்தில் சேர்த்து விட வேண்டும். இன்றைக்கு மரியாயின் சேனை இயக்கம் ஒரு வயசானவங்களுடைய சபை என்று பலரும் இழிவாக பேசுகிறார்கள். அது வருந்தத்தக்கது. அந்த சபையில் நீங்கள் இளைஞர்களை சேர்த்து விடுங்கள், குழந்தைகளை சேர்த்து விடுங்கள். குழந்தைகள் பிரசிடியம், இளைஞர்கள் பிரசிடியம் என்று எல்லா பங்கிலும் மரியாயின் சேனைக்கு கிளைகள் இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய இளைஞர்கள் மரியாயின் சேனையில் சேர்ந்து மாதாவுக்காக போரிட வேண்டும், இந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். எனவே குழந்தைகளை, இளையோரை, இளம் பருவத்தினரை, மிடில் ஏஜை சேர்ந்தவர்களை மரியாயின் சேனையில் சேர்க்க வேண்டும். பங்கு தந்தையரும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். மரியாயின் சேனை என்பது ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஆகவே நாம் எல்லோருமே மரியாயின் சேனையாளர்கள். நாம் எல்லோருமே மாதாவோடு சேர்ந்து இருளின் ஆற்றல்களை எதிர்த்து போரிடுகின்ற சேனையாளர்கள், போர் வீரர்கள். மாதா தந்த ஆயுதம் இது. இந்த ஜெபமாலையை புனித டொமினிக்கு மாதா தான் கொடுத்தார்கள். பொம்பை மாதா திருவுருவ படத்தை நாம் பார்த்திருக்கிறோம். மாதா ஒரு ஜெபமாலையை புனித டொமினிக்கு கொடுக்கிறார்கள். மாதாவின் கையில் இருக்கிற குழந்தை இயேசு ஒரு ஜெபமாலையை புனித சியனா கத்தரினுக்கு கொடுக்கிறார்கள். ஆகவே மாதா தந்த ஆயுதம்தான் இந்த ஜெபமாலை. இது வானதூதரின் வாழ்த்து என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று நாம் அன்னையை வாழ்த்துகின்ற பொழுது இறை வார்த்தையைத்தான் நாம் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுடைய வாழ்வின் மறை உண்மைகளை ஜெபிக்கின்றோம். இவ்வாறு இந்த இறைவேண்டல் வழியாக நாம் பல அற்புதங்களை, பல வியத்தகு வெற்றிகளை பெற முடியும். நம்முடைய சொந்த வாழ்விலும், பொது வாழ்விலும், பணி வாழ்விலும் ஜெபமாலை பல அற்புதங்களை செய்ய முடியும். உங்களுடைய வீடுகளில் விழாக்கள் வருகின்ற பொழுது, உங்களுடைய பங்குகளில் விழாக்கள் வருகின்ற பொழுது 9 நாள் 30 நாள் நீங்கள் ஜெபமாலை ஜெபியுங்கள். நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஜெபமாலை ஜெபித்து
அந்த கருத்துக்காக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது பல வெற்றிகளை நாம் காணுவோம். இந்த வெற்றி மாலையை, இந்த மரியாயின் போர்ப்படை ஆயுதத்தை அனைவரும் பயன்படுத்துவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.